Hi friends, how are you? Hope you all fine. So in this video class, we are going to see lesson 16 of home science, which is household equipments. Let's get into the lesson. So equipments, what is meant by equipments? Anything that aids you in doing work. So ஏதோ ஒரு ஐட்டம் ஏதோ ஒரு திங்ஸ் உங்களுக்கு வேலை செய்ய ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா that is called as equipments. Okay, so basically for example, if you are going to cook, நீங்க சமைக்க போறீங்க அப்படின்னா you will take a cooker. So cooker is one of the equipment. Gas stove is one of the equipment. So you are grinding uh, something in the mixer grinder. So mixer grinder is an equipment. So equipment is anything that aids you in doing work. உங்க வேலை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு திங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது எய்ட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்யூப்மெண்ட்ஸ். பேசிக்கலா equipments are classified into two types. One is electrical and the other is non-electrical. Electrical, as the name insists, that it needs some electricity to do its function. For example, it may be a refrigerator, washing machine, toaster, mixie. So these equipments need some electricity, external source to run. So this is called as electrical equipments. So then what is non-electrical equipments? The utensils or some other things which need not any electricity, that is called as non-electrical equipments. Example for that is kitchen utensils, some tools which we are using in kitchen and which we are using for cleaning our houses. So these are all the non-electrical equipments. So sieving machine, so இப்போ வந்து சீவிங் மிஷின் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலாகவும் இருக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லாமலும் சீவிங் மிஷின் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான சீவிங் மிஷின், தென் குக்கிங் ஸ்டவ், சோலார் குக்கர். ஸோ தீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நீட் நாட் எனி electricity for its working function. So this is called as non-electrical equipments. So there is one example for non-electrical equipment also, which we are not using nowadays. That is called Grameen Sheetal. This is nothing but a type of refrigerator without use of electricity. So எலக்ட்ரிசிட்டியே இல்லாம கரண்ட்டே இல்லாம நம்ம வந்து ஒரு சில வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த கிராமீன் ஷீதால். ஸோ இதை எப்படி வச்சுருப்பாங்கன்னா, இட் வில் லைக் அஸ் ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். அந்த கபோர்டுக்கு வெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜூட் கிளாத்னா ஒரு சாக்கு பைன்னு வச்சுக்கோங்க. அந்த சாக்கு பையை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? க்ளோஸ் பண்ணி அந்த அந்த ஜூட்டோட கிளாத் இருக்குல்ல, அந்த சாக்குப்பையோட துணி வந்து ஒரு பக்கம் தண்ணியில வந்து டிப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ டிப் பண்ணி வச்சிருக்கும் போது எப்பவுமே அந்த சாக்குப்பை வந்து ஈரமாவே இருக்கும். ஸோ அந்த வெட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஒரு கூலிங்னஸ் வந்து கிரியேட் ஆகுறதுனால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய நம்ம சில ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு கொஞ்ச நாளைக்கு சீக்கிரமா அது கெட்டு போகாம கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் a simple type of refrigerator without any use of electricity. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அதை நம்ம செலக்ட் பண்ணோம் மட்டும்தான் அந்த எக்யூப்மெண்ட்டோட யூஸ் வந்து ஃபைனல் யூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு தேவை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ரன்னிங் ஏ ஜூஸ் ஷாப். ஓகேவா? ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கோம். நம்ம வந்து அடிக்கடி ஜூஸ் போடுறோம். அங்கே போயிட்டு நம்ம கிராமின் ஷீத்தால யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா ஃபார் ப்ரிப்பேரிங் ஜூஸ் வி நீட் சம் ஐஸ் கியூப்ஸ். ஆனால் அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் இந்த டைப் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டரில் நமக்கு அந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ அக்கார்டிங் டு த கரெக்ட் யூஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வி ஹாவ் டு செலக்ட் த எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
so that the homemaker can perform maximum amount of work with minimum effort. அதே மாதிரி நமக்கு வந்து நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை நம்ம வாங்கினா மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கும் மினிமைஸ் ஆகும், ஈஸியாக ஒரு ஷார்ட்டஸ்ட் டைமில் நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம முடிக்க முடியும். ஸோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அந்த எக்யூப்மெண்ட்ஸை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட எண்ட் யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ we have seen that selection of household equipments is very important. பேசிக்காக நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் செலக்ட் பண்ணுறதுனாலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுவே வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் இஸ் நீட் பேஸ்ட். நமக்கு அந்த எக்யூப்மெண்ட் தேவையா அப்படின்றத பார்க்கணும். சில பேர்லாம் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு சிலருக்கு வீட்டில் வந்து ஏசி ஒத்துக்காது. ஏசி போட்டால் ரொம்ப கோல்ட் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த மாதிரி இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் ஏசி இருக்குது, ஸோ நம்ம வீட்டில் ஏசி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. ஸோ we should select the equipments which is in need. ஓகேவா? நமக்கு தேவையே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். மற்றவங்க வாங்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங்ஸ் நீட் பேஸ்ட். நெக்ஸ்ட் டைம், மணி அண்ட் எனர்ஜி சேவிங். நம்ம வாங்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டைமை சேவ் பண்ணணும், மணி சேவ் பண்ணணும், எனர்ஜி சேவ் பண்ணணும். எப்படி மூணுத்தையும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இதில் எப்படி டைம் சேவ் ஆகுது? ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் நம்ம குக் பண்ணும் போது ஈஸியாக அந்த ஃபுட் ஐட்டம் சீக்கிரமாக குக் ஆகிடும். நெக்ஸ்ட் திங் மணி. ப்ரெஷர் குக்கர் வந்து அது ரொம்ப உங்களுக்கு காஸ்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது, இட் இஸ் அஃபோர்டபுள். அடுத்து எனர்ஜி சேவிங். ஸோ ப்ரெஷர் குக்கரில் இருக்கும்போது ஈஸியாக நம்ம சீக்கிரமாக ஃபுட் குக் ஆகுறதுனால அந்த கேஸ் ஸ்டவ், கேஸோட எனர்ஜி கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும், விச் சேவ்ஸ் டைம், மணி அண்ட் எனர்ஜி சேவிங். நெக்ஸ்ட் திங் ஈஸி டு க்ளீன். க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் யூட்டென்சில்ஸ். சில்வர் யூட்டென்சில்ஸ்லாம் வாங்கணும்னா நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது கம்பேரிங் டு அலுமினியம். இப்போ அலுமினியம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி நம்ம மில்க் பாயில் பண்ணுறதுக்குலாம் அலுமினியம் தான் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த பாயில் பண்ணதை வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அலுமினியமாக இருந்தால். அதுவே சில்வராக இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணக்கூடிய மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை நம்ம வாங்கணும். நெக்ஸ்ட் திங் சேஃப். சேஃபாக இருக்கணும், நம்ம வாங்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சேஃபாக இருக்கணும். லைக் ஐஎஸ்ஐ மார்க் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் சில எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த உறுதிப்படுத்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை நம்ம வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு ஒயர் யூஸ் பண்ணுற மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னா மோஸ்ட்லி 3 பின் பிளக் இருக்கிற மாதிரி. 2 பின் பிளக் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கும் போது என்ன பண்ணால் 3 பின் பிளக் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும். அந்த கார்டு வந்து கரெக்டாக இருக்கா, நமக்கு தேவையான லென்த் இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்கா. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து நம்ம வாங்கணும். நெக்ஸ்ட் திங் வந்து கேரண்டி ஆஃப் சர்வீஸ். அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு கேரண்டி இருக்கா. அந்த கேரண்டி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் பையிங் அண்ட் மிக்சர் கிரைண்டர் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எவ்வளோ நாள் கேரண்டி? இப்போ 1 இயர் கேரண்டி கொடுத்துருக்காங்கன்னா 1 இயர்க்குள்ளே அது ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக நமக்கு பண்ணி தருவாங்க, அதாவது சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரண்டி ஆஃப் சர்வீஸ் இருக்கா. அதே மாதிரி கேரண்டி கார்டு வாங்கும்போது அது எல்லாம் ஃபில் ஆகிருக்கா, நம்ம யார்கிட்ட வாங்கினோமோ அவங்களோட சீல் இருக்கான்னு பார்க்கணும். சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், கேரண்டி இருக்குது எல்லாமே சொல்லிடுவாங்க, அந்த கார்டை சும்மா கொடுத்துருவாங்க, அதில் எந்த சீலும் இருக்காது, எந்த நேமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வந்து திரும்ப இதை ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு அந்த கடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது சைன் இல்லை, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுலலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு கேரண்டி கார்டு வாங்கணும்னா அதில் எல்லாமே ஃபில் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் திங் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். முதல்ல நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும், நம்மளால் அந்த பொருளை வாங்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் அதனால நமக்கு என்ன யூஸ், இந்த பொருள் வாங்குறது நமக்கு அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதே மாதிரி காஸ்ட்லியராக தேவைப்படுதா நமக்கு சீப்பராக தேவைப்படுதான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சர் கிரைண்டர்லேயே நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் வந்து 3000லேருந்தும், அது 1000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் கொஞ்சம் பிராண்டடாக நல்லா வாங்கினா ஒரு 3000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 15-20,000 வரைக்கும் மிக்சர் கிரைண்டர் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட யூஸ் என்ன? இப்போது 3000ல் உள்ள ஃபீச்சர்ஸ் வந்து
20,000ல வாங்குற மிக்சர் கிரைண்டர்ல இருக்கும், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட் இட் வில் நாட் பி இன் யூஸ். அந்த ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்படி இருக்கும் போது ஒய் வி ஹாவ் டு பை இட் ஃபார் 20,000? அதுக்கு நம்ம 3,000 வாங்கிட்டு போயிடலாமே. ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணுவோமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு சீப்பர் ஐட்டம் வேணுமா இல்லை காஸ்ட்லியர் ஐட்டம் வேணுமா. சில பேர் அந்த வெஜிடபிள் சாப்பிங்கோட சேர்த்து வருது இல்லையா மிக்சர் கிரைண்டர். சில பேருக்கு பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க, இல்லை அவங்க மார்னிங் வந்து நிறைய பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கவங்க அந்த அந்த சாப்பரோட வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். அதுவே இல்லாமல் ஜஸ்ட் வீட்டில் 2 பீப்புள் தான் இருக்காங்க, ரொம்ப நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குறதும் கிடையாது, அப்படி இருக்கும்போது அந்த ரொம்ப காசு அதிகமாக உள்ள காஸ்ட்லியான அந்த மிக்சர் கிரைண்டர் வாங்குறது நமக்கு அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சீப்பராக வேணுமா காஸ்ட்லியராக வேணுமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் திங் ஆஃப்டர் சேல் சர்வீஸ். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் இருக்கா, அதை அவங்க பண்ணி தருவாங்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கா, அந்த பார்ட்ஸ்லாம் இங்கே கிடைக்குமா அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் ஷுட் பி கெப்ட் இன் மைண்ட் while செலக்டிங் த ஹவுஸ் ஹோல்ட் எக்யூப்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் திங், எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வாங்கியாச்சு. ஓகே, ஹவு வி ஹாவ் டு யூஸ் த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபாலோ தெம் ஸ்ட்ரிக்ட்லி. ஃபர்ஸ்ட் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினாலுமே தேர் வில் பி சம் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கிளியராக படித்து அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் திங், see that the wire and plugs of all electrical equipments are in proper order and there is no leakage of electricity. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மெயினாக நம்ம வாங்கும்போது அந்த ஒயர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பிளக் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணணும். அட் த சேம் டைம் எதுவும் எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் இருக்கா அப்படின்றது எல்லாமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் க்ளீன் பண்ணும்போது அந்த ப்ளக் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு இல்லை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவர் சப்ளை அந்த ஒயர் மூலமாக அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட கருத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் திங், கீப் ஆல் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அவே ஃப்ரம் வாட்டர் டேப்ஸ். வாட்டர் டேப்புக்கு எப்போவுமே தள்ளியே வச்சுக்கணும். ஸோ டு நாட் வாஷ் தீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வித் வாட்டர் அண்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சேஸ். சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம வாட்டர் வச்சு தான் வாஷ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெட்டில்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கெட்டில்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் தான், பட் வி கேன் வாஷ் இட் இன் வாட்டர். அதே சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்மளால வாட்டரில் வாஷ் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக படித்து இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணலாமா கூடாதா அப்படின்றத நம்ம படிச்சுட்டு தான் நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் திங், கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கேர் பண்ணி வச்சுக்கிறது, எவ்வளோ நாள் அதோட லைஃப் டைம் யூசேஜை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், டு நாட் டச் எனி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வித் வெட் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபீட். ஸோ ஈரமான கை கால் வச்சு நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை டச் பண்ணக்கூடாது. செகண்ட் திங், இஃப் யூ கெட் ஈவன் a light electric shock from an equipment, do not use it again until it has been repaired. இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிரைண்டரே எடுத்துக்கோங்களேன். நம்ம வந்து மாவு அரைக்கும் போது என்ன கூட டக்குன்னு ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைட்டாக வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக சார்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். சரி லைட்டாக தானே எலக்ட்ரிசிட்டி வருது, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு we should not continue using it. Okay, then make sure that the plug is tightly fixed in the socket and the wire is securely tightened with a 3-pin plug. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆன் பண்ணும் போது அந்த சாக்கெட்டில் அந்த 3-pin plug வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும், டைட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் திங், செக் டு see that proper fuses are installed in the main electric supply board. Use a mini circuit breaker for your electrical connections. மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரிட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேட்டர்ஸ் அது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்காக வச்சுருக்காங்கன்னா டேரெக்டாக நம்ம ஃபியூஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வரும்போது அது வந்து நம்ம
கொஞ்சம் சில நேரத்தில் அதிகமாக வரும், சில நேரத்தில் கம்மியாக வரும். ஸோ இதனால ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மாதிரி மினி சர்க்யூட் பிரேக்கர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு ஃபங்க்ஷனிங் வெல் ஃபங்க்ஷனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் திங், டு நாட் வியர் சிந்தட்டிக் கிளாத்ஸ் வைல் ஒர்க்கிங் இன் த கிச்சன். கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது சிந்தட்டிக் கிளாத்ஸ் வியர் பண்ணக்கூடாது. ஏன் வியர் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டன் கிளாத்ஸ் வந்து பேர்ன் ஆனாலுமே அது நம்ம உடம்போட ஒட்டிக்காது, அவ்வளோ சீக்கிரம் பேர்ன் ஆகாது. அப்படி பேர்ன் ஆனாலுமே வந்து நம்ம உடம்போட ஒட்டிக்காது. அதுவே வந்து காட்டன் இல்லாத ஐட்டம்ஸ், சிந்தட்டிக் கிளாத்ஸ் வந்து இது பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா, நம்ம ஃபயர் சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆனாலுமே அந்த கிளாத் வந்து என்ன ஆகும், சீக்கிரமாக ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணும், சீக்கிரமாக அது எரிய தொடங்கிடும், சீக்கிரமாக அது 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 மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னோட அது என்ன ஆகிடும், ஃபுல்லாக ஒட்டிடும். ஸோ கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது மோஸ்ட்லி நம்ம சிந்தட்டிக் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் திங், யூஸ் பேன்ஸ் வித் பேக்லைட் ஆர் உடன் ஹேண்டில்ஸ். யூஸ் a napkin or tongs. Never use your own dupatta or saree pallu to remove them from the stove. ஸோ இது நான் காமனாக எல்லா லேடிஸுமே யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான். ஸோ மெயினாக நம்ம வந்து ஏதோ ஹேண்டில் வச்ச மாதிரி உடன் ஹேண்டிலாக இருக்கணும். பேக்லைட் ஹேண்டில்னா அந்த குக்கருக்குலாம் இருக்குல்ல ஒரு ஹேண்டில், அதுலேயுமே வந்து ஹீட் வந்து வராது. ஓகேவா, இன்சுலேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான பேன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் நம்ம அந்த ஒரு கிளாத்தோ இல்லை ஏதோ ஒரு நாப்கினோ இல்லை டாங்ஸ், அந்த பிடிச்சி தூக்கும் இல்லையா அந்த மாதிரி டாங்ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது இல்லாமல் நம்மளோட ஓன் துப்பட்டா வச்சு எடுக்கிறது, சாரீ பல்லு வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். தென் thoroughly clean all household equipments after every use with due precautions. Wipe the outside surface of an equipment to prevent deposit of dust and grease. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம ஹவுஸ்ஹோல்ட் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணும் போதும் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இப்போது மிக்சர் கிரைண்டரோ இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ்வோ நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா வெளியில் எப்போவுமே நம்ம தொடச்சி வச்சுக்கணும். ஏன்னா அதில் டஸ்ட்டு அப்படியே படிஞ்சு படிஞ்சு ரொம்ப நாள் கழித்து அதை க்ளீன் பண்ணவே முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் திங், ஃபார் a kerosene stove, fill the tank up to about 2/3 level of oil tank to avoid bursting of the tank. So nowadays we are not using these type of kerosene stove and all, but in case if you are using, என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக கெரோசின் ஃபில் பண்ணிடக்கூடாது, 2/3 அளவு தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக பண்ணால் அது பர்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆனில் இருக்கும்போது, கெரோசின் ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது we should not refill that kerosene oil. Next thing, immediately replace the cracked rubber tube of LPG stove. ஸோ எல்பிஜி ஸ்டவ் தான் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அந்த டியூப்பில் வந்து ஏதோ ஒரு சின்ன கிராக் இல்லை ஏதோ ஒரு கிழிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று இருந்தாலுமே என்ன பண்ணிடணும், உடனே நம்ம அதை மாற்றிடணும். ஏன்னா அது வழியாக நமக்கு என்ன ஆகும்னா கேஸ் வெளியே வரப்போ இட் மே காஸ் அன் ஆக்சிடென்ட். அதே மாதிரி ஒயர், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் ஒயர் ஏதோ பிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்ற உள்ள அந்த ஒயர் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்ற டயத்தில் நம்ம உடனே ஒயர் வந்து மாற்றிடணும். அதே மாதிரி குக்கரில் உள்ள கேஸ்கெட், அந்த கேஸ்கெட்லாம் வந்து அடிக்கடி நம்ம ரொம்ப லூஸ் ஆகிருக்கு இல்லை ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மாற்றிடணும். Next thing, turn off the knob of LPG cylinder whenever it is not in use to prevent leakage of gas. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து கேஸ் சிலிண்டரோட அந்த இதை வந்து நாபை வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிடணும் யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஏன்னா அதுலேருந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் திங், carefully store equipments with sharp blades or edges so that their sharp ends do not cause any injury. ஸோ இந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பிளேட்ஸு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம விசில் போடுற இடம் இருக்கு இல்லையா, அந்த வெண்ட் பைப், அதில் வந்து எந்த ஒரு அடைப்புமே இருக்கக்கூடாது. சப்போஸ் ஏதோ ஒன்று அடைச்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த குக்கர் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ரெஷர் வெளியில் வராது, ஸோ பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அந்த ஒரு வெண்ட் பைப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். Do not try to remove the weight from a pressure cooker till the pressure comes out. ப்ரெஷர் போகிற வரைக்கும் குக்கரை ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட், அந்த ஸ்டீம் சவுண்ட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெஷர் குக்கரோட லிட்டை ஓப்பன் பண்ணணும்.
Next thing, while using non-stick utensils, do not use metal spoons or ladles for stirring as this can damage the non-stick coating. ஸோ non-stick utensil யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டீலில் இருக்கக்கூடிய லேடல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அந்த கோட்டிங் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிடும். அதே மாதிரி அதை அந்த நான்ஸ்டிக் இதை க்ளீன் பண்ணும்போது நம்ம ஹார்டான ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தென் சீவிங் மிஷின் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். அதே டைம் நம்ம ஆயில் வந்து நிறைய போட்டு வச்சுக்கணும். ரெகுலராக போட்டால் மட்டும்தான் அது வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ஸ்மூத் ரன்னிங்காக இருக்கும். தென் while using a microwave oven, do not use metal containers. மைக்ரோவேவ் அவனில் வந்து மோஸ்ட்லி மெட்டல் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மைக்ரோவேவ் ப்ரூஃப் ஓவன் ப்ரூஃப் கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் important points which is important to care and maintain the household equipments. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து இப்போ வந்து சில நேரத்தில் ரொம்ப டிமாண்ட் ஆகும். சம்மர் டயத்துலலாம் ரொம்ப டிமாண்ட் ஆகி வாட்டர் கிடைக்கக்கூடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். வாட்டர் யூஸ்டு ஃபார் வாஷிங் கிளாத்ஸ் ஃபார் கிளீனிங் அண்ட் மாப்பிங் ஃப்ளோர் இஸ் இன் ஹவுஸ் எஸ்பெஷலி த ஸ்டேர் கேஸ் அண்ட் வரண்டா. இதை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம துணி துவைக்கிறோம் இல்லையா, அந்த துணி துவைச்சு அந்த அலசுற தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கீழே ஊற்றாம நம்ம வீடை மாப் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்ம ஸ்டேர் கேஸ் வராண்டாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங், வாட்டர் யூஸ் ஃபார் வாஷிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ண யூஸ் பண்ணுறோம் தெரியுமா, வாட்டர். அந்த வாட்டரில் நம்ம கார்டனுக்கு பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்திங்க்கு மோஸ்ட்லி பக்கெட்டில் வந்து நம்ம வாட்டர் வச்சு குளிச்சுக்கலாம். ரேதர் யூஸிங் சம் ஷவர்லாம் யூஸ் பண்ணால் நிறைய வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் திங், டேக் வாட்டர் இன் எ வெசல் ஃபார் வாஷிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி ரன்னிங் டேப் வாட்டரில் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணும்போது நிறைய வாட்டர் வேஸ்ட் ஆகும். அதுவே ஒரு பாத்திரத்தில் ஒரு வெசலில் வந்து நம்ம தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம வாஷ் பண்ணோம்னா வாட்டரை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி டீத் ப்ரஷ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம வாட்டர் வந்து மக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்ம கொஞ்சம் வாட்டரை கன்சர்வ் பண்ண முடியும். Then use a bucket and mug for watering the plants and washing your car instead of using pipe. பைப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பக்கெட்டும் மக்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் சரி, நம்மளோட கார் நம்மளோட வெஹிக்கிள் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த டயத்தில் நமக்கு கம்மியான வாட்டர் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வாட்டர் கூலர், ஏர் கூலர் வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஃபில் பண்ணும் போது we have to be there until it is filled. இல்லைன்னா நம்ம திறந்து விட்டுட்டு நம்ம அப்படியே போயிட்டோம்னா நிறைய வாட்டர் வேஸ்ட் ஆகும். தென் how we can conserve the fuel அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டவ்வோட பர்னரை நம்ம எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். ஓகேவா, க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி பிஃபோர் குக்கிங், அது இப்போ ஃப்ராசன் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீட்லாம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கோம், அதை எடுத்து நம்ம குக் பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா அது ப்ரையாராகவே நம்ம காலையிலேயே அந்த மீட் எடுத்து வெளியில் வச்சிடணும். அது இல்லாமல் அந்த ஃப்ராசன் ஃபுட்டை டேரெக்டாக நம்ம வந்து நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா டைமும் அதிகமாகும், அதில் ஃபியூயலும் அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஸோ அது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை குக் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட பல்ஸ், இப்போ கொண்டக்கடலை இல்லை எப்படி சொல்கிறது, லைக் ரெட் கிராம் தால் இல்லை பெங்கால் கிராம் தால், ஏதோ ஒரு நம்ம குக் பண்ண போகிறோம், தால் வெரைட்டிஸ் ரைஸ்லாம் குக் பண்ண போகிறோன்னா கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு நம்ம குக் பண்ணோன்னா அது சீக்கிரமாக குக் ஆகிடும். அண்ட் ஆல்வேஸ் யூஸ் ஏ ப்ரெஷர் குக்கர் இன்ஸ்டெட் ஆஃப் அன் ஓப்பன் பேன் ஆஸ் இட் வில் யூஸ் லெஸ் ஃபியூயல். அதே மாதிரி நம்ம ஓப்பன் பேனில் நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்கும் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரெஷர் குக்கர் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து அது குக் ஆகிடும். ஸோ அதனால நம்ம ஃபியூயல் வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ ஒன் டைம் ப்ரெஷர் குக்கர் குக் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம ரைஸ், தால், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ப்ரெஷர் குக் பண்ணுற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய ரைஸ் குக்கர் எல்லாமே இருக்குது. அதில் வந்து நம்ம ரைஸும் வச்சுக்கலாம், அட் த சேம் டைம் வெஜிடபிள்ஸும் பாயில் பண்ணிக்கலாம், எக்கும் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷர் குக்கர் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம ஃபியூயல் வந்து ரொம்ப சேவ் பண்ணலாம்.
Then if you are using the pressure cooker, lower the flame after the pressure is built in the cooker, that is after the first whistle. அதாவது இப்போ ப்ரெஷர் குக்கரில் நம்ம ரைஸோ ஏதோ குக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் தான் நம்மளோட ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உள்ள ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபுல்லாக ஃப்ளேம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அந்த டைத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூவலை சேவ் பண்ணலாம். அதே மாதிரி குக் பண்ணும்போது பேனை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. தென் ஹாட் ஃபுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டில் வைக்க, ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறது சூடாக போய் வைக்கக்கூடாது. ஸோ நிறைய எனர்ஜி வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த டைத்தில் நம்ம எனர்ஜியை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். தென் யூஸ் சோலார் குக்கர்ஸ் ஃபார் குக்கிங் டு சேவ் ஃபியூல். ஸோ சோலார் குக்கர் அஃபோர்டபுளாக இருந்துச்சு அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா ஃபியூலை சேவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி குக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நம்ம 2 வகையில் எலக்ட்ரிசிட்டியை வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ஒன்று நம்மளோட ஹீட் அண்ட் லைட் போடுறோமா, தென் நம்ம ஹீட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஹீட்டர், தென் டோஸ்டர், அயன் பாக்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து ஹீட்டையும் லைட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து டு ப்ரொடியூஸ் மூமெண்ட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் அ மோட்டார், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன், கூலர், ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ அதில் எல்லாமே ஒரு மோட்டார் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, மோட்டார் மூவ் ஆகுறதுனால தான் அது வந்து நமக்கு அதோட எண்ட் யூஸை நமக்கு தெரியுது. இப்போ ஃபேன் வந்து ஓடிட்டு இருக்குன்னா அது உள்ள மோட்டார் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஃபேன் வந்து நமக்கு ஏர் தெரியுது. ஸோ மிக்சி வந்து ஓடுதுன்னா அது உள்ள மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கு. ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து கூலிங் ஆகுதுன்னா ஏன்னா அது உள்ள ஒரு மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மோட்டார் ரன் ஆகி அது மூலியமா நமக்கு சில தேவைகள் இதாகுது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டூ ways in which we are using the electricity. ஸோ இது எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் டோரை ஆஃபன் வி ஹாவ் டு க்ளோஸ். நம்ம ஏதோ காய்கறி ஏதோ எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ½ an hour அப்படியே திறந்து வச்சுருந்தா தேர் வில் பி அ வேஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தென் ஒரு ரூமை விட்டு வெளியில் போகிறோன்னா நம்ம லைட்ஸு ஃபேன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிக்கணும். தென் லோ வாட்டேஜ் டியூப் லைட் யூஸ் பண்ணணும். டியூப் லைட் பதிலாக இப்போ வந்து நல்லா ஃபிலிப்ஸில் வந்து நிறையா பல்பெல்லாம் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி பல்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம், டாய்லெட், கார்டனுக்குலாம் வந்து ஒரு லோ வாட்டேஜ் இருக்கக்கூடிய லைட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணுறதுலாம் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுக்கணும். இது இப்போ ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். தென் as I said, use tube lights and CFLs, காம்பேக்ட் ஃப்ளூரசன்ட் லைட்ஸ். இப்போ ஃபுல்லாக சிஎஃப்எல் லைட்ஸ் தான் வந்து பல்ப்ஸ் தான் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ அது டியூப் லைட் எல்லாமே வந்து நமக்கு எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியாக எடுத்துக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன், ஹவுஸ் ஹோல்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ஹவுஸ் ஹோல்டு எக்யூப்மெண்ட்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். எலக்ட்ரிக்கல், நான் எலக்ட்ரிக்கல், அதை எப்படி நம்ம கேர் பண்ணணும், அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், ஸோ எனர்ஜி எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே இந்த லெசனில் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.